இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் நெக்கில் ஒரு பால் வச்சு நம்ம சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஈஸியான முறையில் டிசைன் ப்ளவுஸ் பார்த்து பழக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு அளவுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் தேவையோ அந்த அளவுக்கு சேமாக அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு துணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா நெருக்கமாக வச்சுக்கோங்க. துணி கம்மியாக இருக்கும், ஒவ்வொரு டிசைன் நம்ம வைக்கும்போது கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த அளவோட சேஃபை மட்டும் கொஞ்சம் கூடவோ குறையாவோ வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு தடவை நான் காமிச்சிடுறேன். அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பால் இருக்கும், அதை மாதிரி துணியில் சுற்றிட்டு நம்ம நூலால் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அதில் ஒரு நாட் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச பீஸை அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா அளவுகள், அதில் வச்சு நம்ம அடிக்கலாம். இப்போ எந்த சைடு நான் வச்சு அடிக்கிறேன் அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தச்சு திருப்ப போகிறோம். பால் இந்த சைடு இருக்க மாதிரியும் பிசுறு நம்ம எப்பயும் போல் அந்த பிசுறு பக்கம் இருக்க மாதிரி வச்சு அடிச்சிருக்கோம். இதில் நம்ம லைனிங் வச்சு உள்ளே திருப்பும்போது அந்த பிசுறு உள்ளே போயிடும். இப்போ நம்ம வெளி பீஸில் மட்டும்தான் வச்சு அடிக்கிறோம். நான் லைனிங்கை நம்ம ஜாயின் பண்ணலை, அதை பார்த்துக்கோங்க கரெக்டாக. இப்போ பால் வச்சு நம்ம அந்த லைனிங்கை வச்சு நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ உயரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு நம்ம கீழே மடித்து அடிச்சுக்கலாம். அந்த பால் வச்சு நம்ம அடிச்சுட்டு அது மேலே லைனிங் வச்சு நம்ம தச்சு திருப்பியிருக்கோம். எப்பயும் போல் நம்ம தச்சு திருப்பிட்டு அதை அமுக்கடி போட்டுட்டு உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு கீழே பட்டி மடக்கிட்டு இந்த சைடு நம்ம எல்லாமே டாட் பிடிச்சி எடுத்துக்கணும்.
இப்போ வந்து நம்ம இந்த ரவுண்ட் நெக் டிசைன்லேயும் நம்ம பிரின்சஸ் கட்டிங் தான் நம்ம போட போகிறோம். அதையும் வந்து இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து முன் பீஸ் வந்து நம்ம எப்பயும் போல் ரவுண்ட் நெக் வெட்டிட்டு நம்ம எல்லாமே கீழே பட்டி இல்லை சைடு எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். பிரின்சஸ் கட்டிங் ஈஸியான முறையில் நம்ம கட் பண்ணுற மாதிரி இப்போ இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி வந்து எப்படி பின் நெக் எப்படி நம்ம தைச்சி வச்சுருக்கோமோ அதே மாதிரி முன் நெக்கையும் நம்ம தைச்சி வச்சுட்டு மேலேருந்து 9.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து 4 இன்ச்சு எடுத்துக்கணும். 4 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வளைவாக நம்ம கோடு போட்டுக்கணும். நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இந்த பிரின்சஸ் கட்டிங் ஈஸியான முறையில் கட் பண்ணுறோம். நம்ம பேக் நெக் எப்படி நம்ம தைச்சிருக்கோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நம்ம தைச்சிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ 2.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம இதை வந்து லைட்டாக நம்ம கிராஸ்க்காக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனுங்க இது. பிரின்சஸ் கட்டிங் வந்து எல்லாருமே வெட்டிட்டு தான் தைப்பாங்க. நம்ம வந்து தைச்சிட்டு வெட்ட போகிறோம். இப்போ வந்து எப்பயும் போல் இந்த சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு செகண்டில் நம்மளுக்கு இந்த பிரின்சஸ் கட்டிங் வேலை முடிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சைடை மட்டும் அடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆக போகுது, 1 நிமிஷம் நம்ம முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக்குக்கும் ஒரு டிசைன் பண்ணிட்டோம். இதில் பிரின்சஸ் கட்டிங்க்கு முன்னாடியும் நம்ம ஒரு டிசைன் பண்ணிட்டோம். ஈஸியான முறையில் நம்ம தைச்சது பின்னாடி ரெண்டுமே வந்து ஈஸியான முறையில் தைச்சிட்டோம். இப்போ முன்னாடி பிரின்சஸ் கட்டிங்க்கும் இந்த மாதிரி நம்ம டிசைன் வச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி இப்போ பேக் பட்டனாகவும் நம்ம தைக்க போகிறோம். அப்போ வந்து டிசைன் வச்ச பின்னாடி நம்ம ஈஸியான முறையில் பேக் பட்டனுக்கும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ அதனால தான் உனக்கு 3 வீடியோவையும் ஒன்றாவே நான் போட்டேன். நான் இப்போ தனித்தனியாக பேக் இந்த ரவுண்ட் டிசைனுக்கு நம்ம தனியாக கட் பண்ணணும். அப்போ பேக் நெக்கு தனியாக அந்த பட்டிக்கு நம்ம பட்டன் பட்டிக்கும் நம்ம தனியாக கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரின்சஸ் கட்டிங்க்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே வந்து டோட்டலாக எவ்வளோ ஈஸியாக நம்ம தைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் இந்த டிசைன் வந்து நம்ம தைச்சி முடிச்சிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட நான் என்ன தைச்சிருக்கேன் அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு புரியாது. வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியான முறையில் ஒரு டிசைனை நீங்கள் கற்றுக்கலாம்.
இப்போ பாருங்கள் ஈஸியான முறையில் நம்ம பேக் பட்டனுக்கும் பிரிஞ்சஸ் கட்டிங்க்கும் தைச்சிட்டோம். அதுக்கு ஒரு டிசைன் நாட்டும் நம்ம தைச்சிருக்கோம். அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சூப்பராக ஒரு டிசைன் தைச்சிட்டோம்.